ஓ மை காட், நீங்கள் எந்த ஷாக்கில் இருக்கீங்களோ அதே ஷாக்கில் தான் நானும் இருக்கேன். அந்த இடத்துல நான் இருந்திருந்தா அழுந்திருப்பேன். ஸோ இந்த இன்சிடெண்ட்டை உண்மையிலே கோத்ரூ பண்ண பர்சனை தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போகிறோம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜஸ்டின் அண்ணன். ஸோ வெல்கம் டு தீன் தியோரி and for this interview also, and welcome Justin அண்ணன் to our channel and for this interview. ஹாய் அடலியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அடலியா. முக்கியமாக இந்த இன்சிடென்ட் பிறகு எப்படி இருக்கீங்க? அது ஒன்றும் அந்த அதிர்ச்சியில் தான் இருக்கேன் இல்லையா? ஓகே, ஸோ ஜஸ்டின் அண்ணன், ஸ்டார்டிங் ஆஃப் எப்படி இது நடந்துச்சு எங்களுக்கு கொஞ்சம் எலபரேட் பண்ணி இந்த கதையை சொல்கிறீங்களா? ஓகே, இந்த கதை பேசிக்லி எங்கே நடந்துச்சுன்னா ஜோஹர் பாரு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நான் சாப்பாடு ஆர்டர் பண்ண போயிருந்தேன் இல்லையா. ஸோ சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் தாமதமாகுதுன்னு சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணோம், காடியில் போய் உக்காந்தோம். ஸோ அந்த காடியில் உட்கார்ற மணிக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த டிரைவர் சைக்கிளில் தான் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடம் எங்கே நடக்குதுன்னு. ஸோ அந்த டிரைவர் சைட் தான் நாங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். என் மனசில் என்ன தோணுச்சின்னு தெரியல, சாப்பாடு எப்போ லேட்டாக வந்தாலும் நான் ஒரு இதுவாகவே எடுத்துக்க மாட்டேன். ஆனால் அந்த நாளில் வந்து நாங்கள் போயிட்டு ஏன் சாப்பாடு லேட் ஆகுமான்னு கேட்டுட்டு சரி பரவாயில்ல காடியில் வெயிட் பண்ணலான்னு நான் காடியில் போய் வெயிட் பண்ணலான்னு போனேன். இப்போ போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு பெரிய சம்பவம். அது இன்ன வரைக்கும் நீங்கள் மனசாட்சி விட்டு போகாத ஒரு விஷயம்னா அதை பற்றி பேசினாலும் அந்த விஷயம் எனக்கு ஆபத்துலேயே நான் காப்பாற்றப்பட்டுட்டேன். ஆனால் சில விஷயம் நீங்கள் இன்ன வரைக்கும் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டாலும் சரி எது நடந்தாலும் சரி என்னோட வியூ எப்போதும் 360 தான் இருக்கும். அந்த விஷயத்தை விட்டு அவ்வளோ சீக்கிரம் நவராது பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் நான் காடியில் ஏறி உக்காந்து நார்மலாக ஒரு ஆள் காடியில் ஏறி உக்காந்தா அவங்க விஷயம் பண்ணுறது காடி கதவு சாத்துறது தான். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் கை காடி கதவுக்கு போவாது. அப்புறம் என் காலு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வெளியே தான் இருக்கும். அந்த விஷயம் வந்து அவங்க இடிக்கும் போது தான் என் காலே நான் எடுப்பேன் அந்த எத்தனையோ செகண்ட். அப்போ நீங்கள் என்கிட்ட இப்போ அந்த விஷயம் எப்படி நடந்துச்சு கேட்டிங்கன்னா அந்த காடியில் ஏறுறவனுக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நான் என்ன காடிக்குள்ளே ஏறி பேசினேன், என்ன அங்கே நினச்சேன், எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, கொஞ்சம் ஃபாரில் வந்து கேட்டுச்சு. இப்போ அந்த சத்தம் கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி பேனிக்காக ஆச்சு. ஆனால் அந்த பேனிக்கான மற்ற ஆளுங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பட்டுன்னு காடி விட்டு வெளியாகி என்ன ஆகும்னு பார்ப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வெளியாகி என்ன ஆச்சுன்னா பார்ப்பாங்க. ஆனால் நான் வெளியாகலை. அது என்ன எப்படி வெளியாகலன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அப்போ அதான் சொன்னேன்னே, கொஞ்சம் தூரத்தில் ஒரு சவுண்ட் கேட்குது. அடுத்த சவுண்ட் வந்து ரொம்ப நியர்பை, ஐ மீன் காது கிட்ட கேட்குது ஒரு சவுண்ட் கேட்டது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் வெளியாகி பார்த்தது ஒரு ஆள் விழுந்து கிடந்திருந்தாங்க. இதுதான் நடந்த ஒரு இன்சிடென்ட். அப்போ நான் அந்த காடி அடிப்பட்ட காடியை போய் பார்க்கும்போது கூட அந்த அவங்க எங்கே இடிச்சிருந்தாங்கன்னா கரெக்டாக எங்கே இடிச்சிருந்தாங்கன்னா எந்த இடத்துல நான் கையை பிடிச்சி சாத்திருப்பனோ அந்த இடத்துல கரெக்டாக இடிச்சிருந்தாங்க. இப்படி நடந்த ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி அவங்கள்ட்ட நான் இன்டர்வியூ மூலமா அவங்கள்ட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். சீரியஸாக அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் அழுதுருப்பேனே, எப்படி என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் அவங்க அவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் பிளிங்க் ஆஃப் அன் ஐன்னு சொல்லுவாங்கள்ல, பிளிங்க் ஆஃப் அன் ஐ டக்குன்னு நடந்த ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயம் வந்து எப்படி வந்து நீங்கள் இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இல்லை இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன எப்படி ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் எலபரேட் பண்ணி சொல்ல முடியுமாண்ணே? இந்த சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெல் பிளான்னு சொல்லலாம். எப்படி வெல் பிளான்னா, எனக்கு இந்த சம்பவம் நடக்கணும்னு வெல் பிளான் இல்லை, இந்த சம்பவத்துலேருந்து என்னை எப்படி தப்பிக்க வைக்கணும்னு ஒரு வெல் பிளான். நான் தான் சொன்னல 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் நின்று பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம். கொஞ்ச நேரம் நான் போய் காடியில் உட்காரலன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்க மாட்டேன். இன்னைக்கு என்னை உட்கார வச்சு இந்த கேள்வி கூட கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படி கேட்டிருந்தாலும்
எங்கேயாச்சும் கட்டு போட்டுக்கிட்டு அப்படிதான் நடந்திருக்கிற ஒரு விஷயமா இருந்திருக்கும் இல்லையா. அப்புறம் இந்த விஷயத்து மூலமா நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு லவ் பற்றி பேசணுன்னா, ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் உருவாகிற ஒரு விஷயம் தான் வந்து லவ்வாக மாறுது. எஃபெக்ஷன் தான் லவ்வாக மாறுது. இந்த லவ் விஷயத்துல பெஸ்ட் லவ் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது என்ன லவ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார்ல, அவரோட லவ் மாதிரி வராது. இன்னைக்கு நம்மளுக்கு பண்ண ஒரு பெரிய தியாகம்னு பார்த்தீங்கன்னா சிலுவையில் மறிச்சது. நம்மளுக்காக மனுஷனாக வந்து பிறந்து நம்மளோட பாவத்தை, நம்மளுடைய அக்கறங்கள் எல்லாமே, நம்மளோட எல்லா விஷயத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு பலியான ஒரு விஷயம். அந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, அதை விட லவ்க்கு எதிர்ப்பாக ஒரு விஷயமே இல்லை. அது மட்டும்தான். இன்னொருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் கட்டினாங்க, அதெல்லாம் வந்து அது கதை இருக்குது. அந்த கதை நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க, அது வேறு கதை இருக்குது. ஆனால் இவரோட லவ்க்கு தவிர்த்து ஒரு லவ் இது இல்லை இல்லையா. அந்த லவ் இருந்தனால மட்டும்தான் எப்படி ஒரு உலகத்தில் இருக்க நம்ம அப்பா ஒரு பிள்ளைய எப்படி அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க கண்ணு அந்த பிள்ளை மேலே தான் இருக்கும். அவங்க அப்படி பார்க்காத மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா பிள்ளை அப்படி இருக்கிற உலகத்தில் இருக்க அப்பாக்கே அவ்வளோ அக்கறை இருக்குன்னா, நம்ம அப்பாவையும் படைச்ச இன்னொரு அப்பா இருக்காரு, அவர் தான் நம்ம பரலோக அப்பா. அந்த வீடியோ பார்த்தா இன்னொருக்கு நீங்கள் நான் ரொம்ப பேச வேணாம், எவிடன்ஸ் வந்து அந்த வீடியோ மட்டும்தான். அவரோட லவ் அந்த விஷயத்தை எனக்கு காட்டினார், எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன். நம்ம தான் வந்து வழி தவறி போகிறது அப்படிலாம் இருந்தோம். நம்ம தான் என்னமோ ஆண்டரை விட்டு தூரம் போகிறோம். இதெல்லாம் நம்மளோட மைண்ட் செட். ரெண்டாவது விஷயம் நான் இந்த விஷயத்தில் கற்றுக்கிறது என்னன்னா, நல்லவர்னா இன்னைக்கு நல்லவங்களாக இருந்துட்டு நாளைக்கு நல்லவங்க இல்லாமல் இருக்குது. அது மனிதர்களாக மட்டும்தான் முடியும் இல்லையா. நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மேலே தான் இன்னைக்கு நம்மள்கிட்ட நல்லா பேசுவாங்க, பட் ஒரு செட்டன் லெவல் வந்துட்டோன்னே ஏன் இவங்க நம்ம பற்றி இப்படி பேசுகிறாங்க, அது ஒன்றும் இல்லை, அவங்களையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, அது சிச்சுவேஷன் மேக் தேம் டு டூ லைக் தட். அவங்க நம்ம வாழ்க்கையில் வர்ற அந்த ஒரு காரணம் வந்து நம்மளுக்கு என்னத்தையோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், சில கெட்ட விஷயம் வந்து இதுக்கப்புறம் செய்யக்கூடாதுன்னு நம்மளை சொல்கிற விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மனுஷனுங்க வந்து இப்போ நல்லவங்க இருப்பாங்க, அப்புறம் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, என்ன மரியாதை செஞ்சாலும் நல்லவராக இருக்குன்னா நல்லவராக இருக்குது. ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாருன்னா அதில் மாறாத ஒரே தேவன்னா அதை ஏசு மட்டும்தான். அவரோட நல்ல காரியம் இன்னைக்கு எனக்கு காட்டினார். அந்த அவர் மேலே எந்த அளவுக்கு குட்னஸ்ஸாக இருக்காருன்னே நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம். தேர்ட் விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உருவானுச்சு. நம்பிக்கைனா எப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஃப்யூச்சரை பற்றி நம்ம நிறைய யோசிப்போம்ல. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பயணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஃப்யூச்சரை பற்றி கொஞ்ச நேரம் யோசிப்பேன், ஆனால் அடுத்த நிமிஷம் என் மைண்டில் வருது, ஒரு இன்ஜினியர் எப்படி ஒரு ப்ராடக்ட் வெளியாக்கும் போது அது என்ன யூஸ்க்கு வெளியாக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமோ, அந்த மாதிரி என்னுடைய இன்ஜினியர் யாருன்னா என்னுடைய தேவன், படைத்த தேவன் என்னை ஏதோ ஒரு பயன்படுற விஷயத்துக்கு தான் உருவாக்கியிருக்கார். அதுக்கான நேரம் வரும்போது அவர் கரெக்டாக யூஸ் பண்ணுவார். அதுதான் என் நம்பிக்கை. சில டைம் நம்ம வந்து இப்போ வச்சுக்கோங்களேன், முடி வெட்டுற கத்தி வச்சு மரம் வெட்ட முடியாது, மரம் வெட்டுற கத்தி வச்சு முடி வெட்ட முடியாது, ஆமாவா? அந்த மாதிரி தான் நம்ம சில டைம் நம்ம முடி வெட்டுற கத்தியாக இருந்தானா முடி தான் வெட்டினா அப்போ தான் நம்ம யூஸ் தெரியும். நம்ம போய் மரம் வெட்டிட்டு போய் என்னடா மரம் வெட்ட மாட்டேதுன்னு. ஆனால் என்னைக்கு நம்ம ஆண்டோட்டுக்கு ஆண்டு எனக்கு என்ன வச்சிருக்காரு, ஏது வச்சிருக்காரு, எதுக்காக உருவாக்குனாரு, என்ன நம்ம பர்பஸ்ன்னு நம்ம பைபிளை படித்து தெரிஞ்சிக்கும் போது அந்த விஷயத்தில் நம்ம இறங்கி செய்யும் போது அந்த அந்த ஒரு பெனிஃபிட்டோ இதோ நம்ம இன்னும் ஈஸியாக பார்க்கலாம். அதுவும் அவர் சும்மா அப்படி விட்டுட்டு போகிற தேவன் இல்லை, அந்த பயணத்தில் பக்கத்திலே நம்ம கூட இருந்து ஒரு விஷயத்தையும் டீச் பண்ணி எல்லாத்தையும் முடிக்கிற தேவனாக. இன்னொரு விஷயம் நான் பைபிள் விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். லூக் 12:7 அது பார்த்தீங்கன்னா, இன்னொருக்கும் நம்ம முடி இருக்குல்ல, ஒரு முடியும் அவர் கணக்கு பண்றாரு. இதெல்லாம் நான் கேட்குறப்ப வெடப்பா இருக்குல்ல, சிரிப்பா இருக்குல்ல. ஆனால் அந்த அளவுக்கு அக்கறை உள்ள ஒரே தேவன் நம் தேவன் மட்டும்தான். அதை நான் 100% அடித்து சொல்ல முடியும். இதுதான் இல்லையா என்னோட வாழ்க்கையில் நான் நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு எக்ஸாம்பிளாக ஒன்று காட்ட முடியும்னா, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்காரு. ஆமாம். ஆனால் அதோட சமாதானத்தை எனக்கு இப்போ கொடுக்குறாரு. இப்போ வீடியோ பார்க்கும்போது சில பேருக்கு அது ட்ராமாவாகி நிறைய விஷயத்துக்கு பயப்படுவாங்க. எனக்கும் பயம் இருக்குன்னா, ஆனால் என் கூட இருக்கிற தேவன் என்னைக்கும் இம்மானுவேல் என் கூட இருக்கிறன்னு சொல்லிட்டார்ல,
அது போதும் இல்லையா. என்ன நடந்தாலும் சரி அந்த நம்பிக்கையோட நான் வாழ்க்கையில் தைரியமாக ஓடுவேன். இதுதான் இல்லையா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோன்னு இன்றைக்கி என் இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வெரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஜேர்னி வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன் கண்டிப்பாக வாழ்க்கையில். இல்லை கண்டிப்பாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறையா பேர் கூட இதுமாரி கோத்ரூ பண்ணியிருக்கலாம், இதேமாரி சுச்சுவேஷனோ இல்லை இதை விட பயங்கரமாக கூட ஆண்டரை காப்பாற்றிருக்கலாம். ஸோ காட் வந்து என்றைக்குமே வந்து நம்மளுக்காக இருப்பார். ஏன்னா இவன் எந்த சுச்சுவேஷனில் எந்த சூழ்நிலையும் அவர் நம்மளை பாதுகாக்கிறாரு. நம்மளை வந்து ஒரு வேலை அவர் ஷோ பண்ணுற ஒரு லவ்வை நம்ம டைரக்டா ஷோ பண்ணட்டியும் இந்த மாதிரி விஷயத்துல அவர் ஷோ பண்றேன், நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் இந்த சிச்சுவேஷன் இப்படி கூட எடுத்துக்குவாங்க இல்லையா, எதுக்கு என் வாழ்க்கையில் இப்படி நடக்கணும்னு. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது நடக்காம இருந்ததா வேற விஷயம் ஒன்று நடந்திருக்கும். ஆனா அந்த விஷயத்த அவர் நடக்கவே முடியல பாத்தீங்களா. நடந்துதான், அது மட்டும் நடந்துருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்க கூட நான் இருந்திருந்தாலும் ஏதோ ஒரு நிலைமையில இருந்திருப்பேன். பாருங்க, சில விஷயம் நம்ம ஆண்டர் செய்யறாருன்னா காரணத்தோடு தான். ஏதா இருந்தாலும் ரீசன், தேர் இஸ் அ ரீசன், தேர் இஸ் அ லெசன். நம்மளுக்கு அது நம்ம கோ த்ரூ பண்ணி அது என்ன சொல்ல வர்றாரு ஆண்டர்கிட்ட கேட்டால் அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ இந்த சம்பவம் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இம்பேக்டாகவும் இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். பிகாஸ் இது வந்து நிறையா பேர் வந்து கோத்ரூ பண்ணியிருப்பீங்க, டிஃப்ரெண்ட் வேஸில் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு லெசனாக எடுத்து அண்ட் நோ தட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. அவர் உங்கள் மேலே ரொம்ப கரிசனையாக, ரொம்ப கேரிங்காக, ரொம்ப லவ்விங்கான தகப்பு நம்மளுக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட எவ்ரிடே நீங்கள் வந்து போங்க, வேலை செய்யுங்க. அவர் உங்களை பாதுகாப்பார். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணன், உங்களோட இந்த பர்சனலாக நீங்கள் கோத்ரூ பண்ண இந்த அனுபவத்தை நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் யர் டைம். அண்ட் இந்த இன்சிடெண்ட் வந்து நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப இம்பேக்டாக இருக்குது. எஸ்பெஷலி என்னோடய ஃபேத் விஷயத்தையும் சரி, அண்ட் காட் எவ்வளோ நம்மளுக்கு நல்லவராக இருக்கிறாரு அண்ட் எவ்வளோ நம்மளுக்கு மேலே அன்பு செலுத்துகிறாரு, கரிசனையாக இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களோட டெஸ்டிமனி மூலமா நான் கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், நீங்களும் நிறையா கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். மேக் ஷூர் டோன்ட் forget to subscribe to our channel and watch our other episodes as well. God bless you all. Bye bye.